Welcome to Alpha Coaching Center. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டிஇடி ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இது ரெண்டுக்குமே ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் ஆனது வர இருக்கக்கூடிய 24/7/2025. ஸோ இந்த டேட்லேருந்து நான் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் யாராவது இப்போ தான் நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க, பிஎட் முடிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வர இருக்கக்கூடிய 24ஆம் தேதி டெஸ்ட்டு 1 ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ வாரம் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்பில் இது மாதிரி டெஸ்ட்டு 1 அப்படின்னா இதுதான் ஸ்டடி பிளான், டெஸ்ட்டு 2 அப்படின்னா இதுதான் ஸ்டடி பிளான், டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு 4 இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்து முடிக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? ஸோ 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் படித்து முடிச்சுருவீங்க. டெட்டு பேப்பர் 1 அண்ட் டெட்டு பேப்பர் 2. ஓகே, மேக்ஸ் அண்ட் சயின்ஸும் சரி, சோசியல் சயின்ஸும் சரி, எல்லாமே காமன் தான். ஓகேங்களா? ஸோ இது தனி டெஸ்ட் பேட்ச், இது தனி டெஸ்ட் பேட்ச், இது தனி டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் காமனாக பார்த்துக்காங்க. உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன், நீங்கள் படிக்கிறதே தெரியாது. சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ படிக்கிறது தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம். டெஸ்ட் 1 அப்படின்னா அந்த டெஸ்ட்டு 1க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற பிடிஎஃப் மெட்டீரியலை கொடுத்துருவோம். ஸோ எப்படி அப்படின்னா நீங்கள் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸோ அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு டெட்டு பேப்பர் 1 அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதில் மேலே பாருங்கள் ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு மொபைலில் காமிக்கும். ஸோ அந்த கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கோர்ஸில் என்னென்ன இருக்குது, ஸ்டடி பிளானு, டெஸ்ட்டு பேட்சு, கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணக்கூடிய பிளேஸ் இது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, சிலபஸ்ஸு, இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட், ஸ்டடி மெட்டீரியல் லிங்க் கீழே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா, நீங்கள் கோர்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், டெட்டு பேப்பர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டெட்டு பேப்பர் 1 டெஸ்ட் நம்பர் 1க்கு ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா? ஏன்னா டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி. சரிங்களா? ஸோ டெஸ்ட் நம்பர் 24ஆம் தேதி அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டு அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்டேட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ 10ஆம் தேதி அப்டேட் பண்ணிட்டோம். நீங்கள் டெஸ்ட்டு 1க்கு படித்து ரெடியாக இருக்கலாம். டெஸ்ட்டு 1 அன்றைக்கி டெஸ்ட்டு 2க்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். அப்படி டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு 4 டெஸ்ட்டு 5 அப்படின்னு வரிசை வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் ஃபோல்டர். பாருங்கள், சைக்காலஜி தகுந்த ஸ்டடி மெட்டீரியல், தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, மேக்ஸுக்கு, சயின்ஸுக்கு, சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா அங்கேயே ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸ்டடி பிளான் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த டெஸ்ட் பேஜ் ஆனது இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொன்னோம், ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். அந்த ஸ்டடி பிளானுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. சரிங்களா? சார் நான் டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு சார் மொத்தமாக 150 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுனே. ஸோ அதில் ஒரு 120 கொஸ்டின் ரைட் அப்படின்னா ஸோ உங்கள் ரேங்க் காமிக்கும். ஓகேங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா அமுதா அப்படின்னா, ஸோ அமுதா அப்படிங்கிறது ரேங்க் டெஸ்ட் எழுதுனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 6வது ரேங்கு. மொத்தம் ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேங்க் டிஃபால்ட்டாக காமிக்கும். தப்பான கொஸ்டின் 30 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடி டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கானது ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பை சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப் ஆனது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம், மெட்டீரியல் கொடுத்துருவோம், டெஸ்ட்டு ஆன்லைன் எழுதுகிற மாதிரி இருக்கும். தப்பான கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கலாம், ரேங்கெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஒன்லி 1000 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் 24/7/2025. ஸோ இது வரைக்கும் இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபீஸ் ஆனது உங்களுக்கு 1500 ரூபாயாக மாறிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட்டு பேப்பர் 1 டெட்டு பேப்பர் 2 படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் படித்து முடிக்கிறது உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்க வச்சுருவோம். ஸோ கம்மியாக தான் இருக்கும். இதில் ஒரு 3 பாடம் இருக்குது, இதில் ஒரு 3 பாடம் இருக்குது, இதில் ஒரு 4 பாடம் இருக்குது, ஒரு 4 பாடம் இருக்குது, ஒரு 4 பாடம், அவ்வளோதான். இது வாரம் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ் படிப்பீங்க. ஓகேங்களா? சயின்ஸு சோசியல் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் படிப்பீங்க. ஸோ அப்போ டாபிக் வைஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அளவீடு அப்படிங்கிற டாபிக் படிக்க போகிறீங்க. இந்திய அரசியலமைப்பு, ஓகேங்களா?
இந்திய அரசியலமைப்பு 2 லெசன் படிக்கிறீங்க, குடிமக்களும் குடியுரிமையும் தேசிய சின்னங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க விஷயம் இயக்கமும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்க எண்கள் ஒரு 4 பாடம் தான். இதெல்லாம் பாருங்க ரொம்ப பேசிக்கான பாடம் தான், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் வரும். ஓகேங்களா? 6th ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெசன், 6th ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம்ல செகண்ட் லெசன், 6th தேர்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கான லெசன் தான். இங்கே பாருங்க 7th ஒரு 3 லெசன் கொடுத்துருப்போம் மேக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8th ஒரு லெசனு, 9th ஒரு லெசனு, 10th ஒரு லெசனு, செகண்ட் லெசன். அவ்வளோதான். எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு 4 டெஸ்ட்டில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் இங்கே ஒரு டெஸ்ட்டு, 8th தனியாக ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டோம், 9th 10th தனியாக ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் லாபம் மற்றும் நட்டம் சதவீதம் தனி வெட்டி இது ஒரு 7th வரும். 8th மட்டும் வாழ்வியல் கணிதத்துக்கு பார்த்தீங்களா அது மட்டும் தனியாக வரும். ஓகேங்களா? விதம் விதாச்சாரம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸு அழகாக பிரித்து கொடுத்துருக்கோம். நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்காது, எளிமையாக வந்து படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து பிளான் கொடுத்துருக்கோம். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் அப்பப்பே வந்துடும். ஓகேங்களா? தமிழ் இங்கிலீஷ்லாம் பார்த்தா ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். இதில் வந்து ஒரு லெசனுக்குள்ளே மிஸ் ஆயிருக்காது. அப் டு 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் படிக்க வச்சிருவோம். சரிங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 28 டெஸ்ட் முடிச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, 1 to 10 வரைக்கும் படித்து முடிச்சிருப்பீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஆப்பில் பாருங்கள், கண்டென்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் பிவைக்யூ டெஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் கொஸ்டின் பாருங்கள். தமிழில் பாருங்கள் 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுமாரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வரும். பாருங்க இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தமிழ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், 30 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தமிழ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட் வந்தீங்க அப்படின்னா எதெல்லாம் க்ரீன் கலரோ அது ஆன்சர் ரைட்டு. ஓகேங்களா? ரெட் கலர் வந்து ஆன்சர் வந்து தப்பு, உங்கள் மேலே காமிக்கும் ரெட் கலர் வந்து இன்கரெக்டு, க்ரீன் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறது. இதுமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, மேக்ஸ் தனியாக நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். அதேமாதிரி பேப்பர் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சைக்கிளேஜும் கொடுத்துருப்போம், பேப்பர் 2 சைக்கிளேஜும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நான் ரெண்டும் படிக்கிறப்ப நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸும் ஜாயின் பண்ணால் போதும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கிலீஷ் கொஸ்டின் இங்கே பாருங்க தமிழ் 22 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் படித்தவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 கொஸ்டின் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எழுதிட்டு இதுமாதிரி ரேங்க் பார்த்துக்கலாம். உங்கள் மார்க் என்ன, மொத்தம் எத்தனை எழுதியிருக்காங்க, உங்கள் ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற அப்படின்னா அவங்களுடைய மார்க் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக பார்த்துக்கலாம். 2 கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் அப்படின்னா அந்த வியூ சொல்யூஷன் போனீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் என்ன தப்புன்னு பார்த்து 13 கொஸ்டின் தப்பு, இந்த கொஸ்டின் தப்பு எழுதியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 21 கொஸ்டின் தப்பு. ஓகே, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி டக்குன்னு பார்க்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆப்பில் வந்து இருக்குது டிஃபால்ட்டாக, நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா முதல்ல கூகுள் ப்ளே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 9952563892. ஓகே, இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இருக்குது. டைரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. கீழே வந்து யூஸ் அனதர் மெத்தட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் லாகின் பண்ணாதீங்க. யூஸ் அனதர் மெத்தட் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், லாகின் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து நம்மளோட இன்ஸ்டியூஷனில் கூடிய எல்லா கோர்ஸுமே காமிக்கும். அதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். கண்டென்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கீழே பைனோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோர்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணும்போது பஞ்ச் மைக்ரோ டோக்கன்ஸ் காமிக்கும், அதில் வந்து அமௌண்ட் பே பண்ணிடலாம். அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆகிடும், நீங்கள் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன் எதில் வேணால் எழுதி பார்த்துக்கலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு மார்க், ரேங்க், தப்பான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே டிஃபால்ட்டாக காமிக்கும். சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னா ஸ்க்ரீனில் திருப்பி இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.